ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தாங்க. சிம்பிளான லஞ்ச் ரெசிபின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு வரமிளகா போட போகிறோம். போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இது என்ன ரெசிபி, முக்கியமானது எதை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்து இருக்குது. இரும்பு சத்து நிறைந்த ஒரு கீரைனா அது முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரையில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அதனால் முருங்கைக்கீரையை நம்ம வாரத்துக்கு 2 முறை, வாரத்தில் 4 முறை சாப்பிட்டா கூட நம்மளுக்கு நல்லது தான். ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறப்பெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கம் வந்தது உடனே 2 கட்டு வாங்கிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே முருங்கைக்கீரைனா பிடிக்காது. ஆனாலும் நான் விட மாட்டேனே, வாங்கி கம்பல்சரி வச்சு எப்படியாவது கொஞ்சமாக சாப்பிட்ருங்க அப்படிங்கிற கணக்கில் நம்ம வச்சிடுறது தாங்க எப்போவுமே. முருங்கைக்கீரை அதே மாதிரி. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்களுமே சாப்பிட மாட்டாங்க. ஆனாலும் நீங்கள் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கி இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் கூட்டு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், சூப்பு போட்டு குடிக்கலாம். நம்ம சாய்ஸ் தான், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் கண்டிப்பாக முருங்கைக்கீரை சேர்த்துக்கணும். டாக்டர்லாம் தினமும் ஒரு கீரை சேர்த்துக்க சொல்கிறாங்கல்ல. அந்த நம்ம சொல்லும்போது நம்மளுக்கு வாரத்தில் மற்ற கீரையெல்லாம் சாப்பிடும்போது இதை ஒரு 2 தரம் 3 தரம் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். 2வது ஹீமோகுளோபின் அளவுக்கு நம்மளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கீரை. முருங்கைக்கீரையும் இன்னொரு கீரை என்ன ஸ்பெஷலாக சொல்கிறாங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரையும் ரொம்ப நல்லதான். முருங்கைக்கீரை இந்த மாதிரி உருகி எடுத்து வச்சுருக்கேங்க. இவ்வளவும் செய்ய போகிறதுல இதில் கொஞ்சம் பாதி தான் செய்யலான்னு பார்க்குறேன். ஏன்னா எவ்வளோ செஞ்சாலும், கொஞ்சமாக செஞ்சாலும் காலியாக மாட்டேங்குது, நிறையா செஞ்சாலும் காலியாக மாட்டேங்குது. ஆக கீரை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. இப்போ இது முருங்கைக்கீரைக்கு நம்ம சைடிஷாக நம்ம காரமாக ஒரு குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம்னு ஒரு பேனு, அதுக்கு காய் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ முருங்கைக்கீரையை நல்லா தண்ணியில் கழுவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை கழுவுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு தாங்க நான் சேர்த்துக்கிறது. இப்போ வதங்கினா கொஞ்சமாக போயிடும் அப்படின்னு கொஞ்சம் கூடவே நான் எடுத்திருக்கேன். ஆனாலும் நிறையா இதில் இப்போ நம்ம தேங்காய் போடலாம், பருப்பு போடலாம், துவரம்பருப்பு எல்லாமே போட்டு செஞ்சோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எல்லாமே துவரம்பருப்புலாம் போட்டோம் அப்படின்னா நிறைய குவான்டிட்டி வந்துடும், நம்ம சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, வெறும் தேங்காய் மட்டும். தேங்காயில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. ஸோ நல்லா தேங்காய் போட்டு பருப்பு போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. அதனால் நீங்கள் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் பருப்பு போட முடியாத பட்சத்தில் தேங்காய் மட்டுமாவது சேர்த்து இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த கீரையை உருகுறது பெரிய கஷ்டம். பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். இதில் ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஆனாலும் நம்ம இதை செய்கிறதுக்கு நம்ம அவ்வளோ யோசிப்போம். இன்னும் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இந்த முருங்கைக்கீரையை உருகி வச்சுட்டா இதில் என்ன கஷ்டம் இருக்கும்? ஒன்றுமே கிடையாது. ஒரு தேங்காயில் அரை முடி தேங்காயில் கொஞ்சம் பாதி போட்டால் கூட போதும். தேங்காய் துருவலாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு வேளை நீங்கள் கீரி போடுற மாதிரி இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இன்னொரு டிப்பு நான் இந்த இடத்துல சொல்லணும். இந்த முருங்கைக்கீரையை நம்ம இப்படி கிண்டி விடுறோம்ல, இந்த மாதிரி வதக்கும் போது நம்ம இந்த மாதிரி இந்த பக்கமாக வதக்காமல் அந்த காம்பு பக்கமாக வதக்கணும் அப்படின்னா இந்த முருங்கைக்கீரை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும். நான் நிறைய தடவை பார்த்தேன். ஆனாலும் கரெக்டாக எனக்கு அந்த நேரம் மறந்துட்டு இந்த பக்கம் போட்டுட்டேன். நான் திரும்ப கழுவிட்டு போகிறதுக்கு சோப்பேறிதான். எல்லோரும் இந்த உள்ளது தானே, அதனால் அப்படி செய்கிறேன். ஆனால் உங்களுக்காக சொல்கிறேன். திருப்பி இந்த காம்பு பக்கம் வச்சுட்டு நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா கீரை நல்லா உதிரியாக வருங்க. லேசாக தண்ணி தெளிச்சுக்கணும். இந்த தண்ணி தெளிக்கும் போது நம்ம பவுடர் சால்ட்டு, டேபிள் சால்ட்டு போட்டுட்டு தண்ணி தெளித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா உப்பு இதில் மிக்ஸ் ஆகிடும். இல்லைனாலும் நம்ம கல் உப்பு இருந்தாலும் தண்ணியில் கரைச்சிட்டு அந்த உப்பு தண்ணியே தெளித்தோம்னாலும் அதுவும் நம்மளுக்கு ஈஸியாக சார்ந்துடும். ஏன்னா நம்மளுக்கு கீரை வேகணும்னா ஆவிலே வேகும்போது கரெக்டாக இருக்கும். நான் இப்போ டேபிள் சால்ட்டு தான் பவுடர் சால்ட்டு போட்டுட்டு இப்போ லேசாக கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டுட்டு நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் அப்படின்னா 5 நிமிஷத்தில் வெந்துடும். மூடாமல் தான் வேக வைக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் கொஞ்சம் ஜீனி போட்டோம் அப்படின்னா இதே கலரில் கிடைக்குங்கிறா. இப்போ க்ரீனிஷாக இருக்குல்ல, இப்போ நம்ம மூடிட்டு எடுத்த உடனே அது வேறு க்ரீனாக மாறிடுது. நம்ம கீரை மூடாமலே வெந்தாலே வெந்துடும் அப்படிங்கிறாங்க. நானும் எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் செய்வேன். ஆனால் எனக்கு என்னமோ அந்த மூடிட்டு அந்த பழக்கத்துக்கு ஒரு 5 நிமிஷம் மூடிட்டு எடுப்போம் அப்படின்னு மூடுவேன். அந்த 5 நிமிஷத்தில் அதோட கலர் மாறிடும், டெக்ஸ்சரே அப்படி மாறிடும்.
க்ரீனிஷாக இருக்காது. இதே க்ரீனிஷாக இருக்கிறதுக்கு இதில் வந்து ஜீனி போட்டால் ஓகே அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதானே. ஒரு 5 நிமிஷம் மூடிட்டு எடுத்துகிட்டு கிளறோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போவும் ரொம்ப ஒன்றும் கலர் மாறலை. நான் ரொம்ப நேரம் வேக வைக்காதனால கலர் மாறலை. கலர் சேஞ்ச் ஆனால் கருப்பு கலரில் கரும்பச்சை கலரில் வந்துடும். அந்தளவுக்கு வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். ஏன்னா கீரை வேகாமல் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு கெடுதல். எதையுமே நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அப்படி தான் சாப்பிடணும். அதை விட்டுட்டு நம்ம வேகாமல் சாப்பிட்டோம்னா மேற்கொண்டு நம்மளுக்கு வயிற்றுக்கு சரியில்லாமல் போயிடும். அதனால் கீரையை வேக வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை. ஓரளவுக்கு ஒரு 3/4 பதம் வெந்தால் கூட நம்மளுக்கு போதும். 80% வெந்திருக்கணும். டக்குன்னு நம்மளுக்கு சுருங்கிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம எடுத்துடக்கூடாது. நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து தேங்காய் துருவல் உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்துட்டு தேங்காய் துருவல் போட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க அந்த கீரை. நான் இவ்வளோ போட்டேன் இல்லை எவ்வளோ போட்டேன் கீரை இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இது 4 பேருக்கு 4 கிண்ணியில் நம்ம அப்படியே எடுத்து வச்சிடணும். ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோங்கன்னு சொன்னோம்னா யாருமே வச்சுக்க மாட்டாங்க. பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் யாருமே வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் சாப்பாடு பரிமாறும்போது நீங்கள் 4 கிண்ணி எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து ஆளுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சம் அப்படி ஷேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளை கொண்டு வந்துடலாம். கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்லேன்னா சாப்பாடெல்லாம் மற்ற வேறு என்ன சைடிஷ் இருந்தாலும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா கீரை எப்பயும் வாரத்தில் ஒரு நாள். இந்த கீரைக்கு சரியான காம்பினேஷன் எது தெரியுமா? பூண்டு குழம்பு. பூண்டு சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம். வத்த குழம்பு இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி அந்த மெத்தடுக்கே நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் சின்ன சின்ன கத்திரிக்காய் இருந்துச்சு. சரி கத்திரிக்காய் போட்டு நம்ம காரக்குழம்பு செய்யலாம்னு தான் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு செய்கிறேன். அவ்வளோதாங்க. தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் கிளறணும்னு கிடையாது. தேங்காய் போட்டு கிண்டி வச்சுட்டு நம்ம அப்படி இறக்கி ஒரு பவுலில் மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு நிறையா இருக்குங்க. நிறைய இரும்பு சத்து விட்டமின் ஏ நிறையா இருக்குது. ஸோ இந்த கீரையை நீங்கள் அடிக்கடி வாங்கி சமையலில் சேர்த்துக்கவும். இப்போ இதை முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம காரக்குழம்பு செய்ய ஆரம்பிச்சோன்னா அதுக்கு நான் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு கண்டிப்பாக காரக்குழம்புக்கு பூண்டு எடுத்து வச்சுக்கணும். பூண்டு எடுத்து வச்சுட்டு காரக்குழம்பு செய்கிறதுக்கு நம்ம அதே கடாயில் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம நல்லெண்ணெய் அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கணும். இந்த மாதிரி காரக்குழம்புக்கு சேர்க்கும்போது நம்மளுக்கு காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். அதனால் காரக்குழம்புக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சோம்பு இது மட்டும் போட்டால் போதும் தாளிப்புக்கு. வேறு எதுவும் போட வேண்டாம். வெந்தயமும் சோம்பும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி போட்டால் போதும். அந்த மாதிரி இருக்க குவான்டிட்டியில் தான் நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் மாங்காய் சேர்த்து செய்ய போகிறேன். சூப்பராக இருக்குங்க. மாங்காய் சேர்க்கும்போது தக்காளியோட அளவை நம்ம குறைச்சிக்கிறோன்னா குறைச்சிக்கலாம். புளியோட அளவையும் குறைச்சிக்கணும். முக்கியமான விஷயம் இது தான். இதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. ஆனால் மாங்காய் போட்ட குழம்பு அதேமாதிரி கார குழம்பு எல்லாமே ஒரு உப்பு புளி காரம் எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் செமையாக இருக்கும். இது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் வந்து காரத்தை இதில் தான் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் நம்ம கடைசி நேரத்தில். அது உங்களுக்கு சாய்ஸ். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துக்கிறது கிடையாது. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். நான் எப்போவுமே காரக்குழம்புக்கு நான் இந்த மாதிரி வெல்லம் சேர்க்குறது கிடையாது. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த உப்பு புளி காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். அது ஒரு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லா செஃப்புமே நிறைய சமையல் நிபுணர்கள் அனைவருமே இந்த மாதிரி இந்த இனிப்பு சேர்த்துக்கத்தான் செய்வாள். கடைசி நேரத்தில் தொக்கு ரெசிப்பியாக இருக்கட்டும் வத்த குழம்பு ரெசிப்பியாக இருக்கட்டும் இந்த மாதிரி காரக்குழம்பு ரெசிபி எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஒரு துண்டு வெல்லம் கண்டிப்பாக சேர்த்துக்குவாங்க. அது வந்து சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும். நம்ம என்ன அது பழகாதனால நம்மளுக்கு டேஸ்ட் என்னமோ அது போட்டால் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் நான் சேர்த்துக்கிறது கிடையாது. நீங்கள் அதை சேர்த்து செஞ்சு பாருங்கள். செமையாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இந்த கலர் கத்திரிக்காய் தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காயை சேர்த்து எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெயிலே அது வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து காரத்துக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம மாங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். புளி இது செய்ய ஆரம்பிக்கும் போதே நம்ம புளி ஊற வச்சு வச்சிடணும். சில பேர் புளி பேஸ்ட்டெல்லாம் செஞ்சு வச்சுருப்பேன். அந்த மாதிரி போட்டுக்கிட்டாலும் சரி நம்ம சாய்ஸ் தான். ஆனால் கவனமாக போடணும்.
முக்கியமான விஷயம் அதுதான். மாங்காய் போடுற இடத்துல சாம்பாராக இருக்கட்டும், மண்டியாக இருக்கட்டும், காரக்குழம்பா இருக்கட்டும், இத்தனை பீஸ் தான் நான் மாங்காய் போட்டிருக்கேன். ஒரு மாங்காயில் பாதி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்படி நம்ம எந்த இது செய்கிறதா இருந்தாலும் மாங்காய் போடும்போது நம்ம புளியை நம்ம பார்த்து கவனமாக போடணும். அதுதான் முக்கியமான விஷயம், நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ மாங்காயை நான் கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் நம்ம போட போகிறோம். எல்லாமே ஹோம்மேடு தாங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப போடணும் கிடையாது, ரொம்ப காரம் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் மஞ்சத்தூள் போட்டுட்டு நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், எப்போவுமே மிளகாத்தூளுக்கு டபுளாக தான் நான் மல்லித்தூள் போடுவேன் காரக்குழம்புக்கு மட்டும். காரக்குழம்புக்கு அதேமாதிரி கிரேவிக்கும் அப்படி போடலாம், நல்லா தான் இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன், ஏன்னா மல்லித்தூளில் போட்டிருக்க ஸ்பூன் வந்து கொஞ்சம் சின்ன என்னோடது, அதனால் நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் முன்ன பின்ன போட்டுவேன். இது மாதிரி நம்மளுக்கு ஏன்னா காரக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, இந்த மாதிரி குழம்பெல்லாம் நம்மளுக்கு திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம திக்னஸ் எது கொடுக்கணும்னா நம்மளுக்கு மல்லித்தூள் தான் திக்னஸ் கொடுக்கும். அப்போ அதுக்காக நம்ம மல்லித்தூளை கூட சேர்த்துக்கிறதுனால தப்பு கிடையாது, கெடுதலும் கிடையாது. சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்குங்க, அவ்வளோதாங்க. எண்ணெயிலே ஒரு ஏன் வதக்குறோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக அந்த குழம்புக்கு ஒரு கலர் கொடுக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஆனால் கரிஞ்சிடக்கூடாது. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம செய்யணும். புளி இந்த அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ புளியை கரைச்சிட்டு இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, நம்ம தக்காளி வதக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பத்தலை அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல உப்பு சேர்த்துக்க வேண்டியதுதான். இவ்வளோதாங்க. இது என்ன கஷ்டம், ஒரு கஷ்டம் இல்லை. கத்திரிக்காய் 1/4 கிலோ கத்திரிக்காய் இருந்தால் போதும். தக்காளி, வெங்காயம், மாங்காய், முருங்கைக்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் போடுற இடத்துல வெண்டைக்காய் போட்டு செய்யலாம், முள்ளங்கி போட்டு செய்யலாம். நம்ம சாய்ஸ் தாங்க. எந்த காய் வேணாலும் போடல. பாவக்காய் கூட புளிக்குழம்பு வச்சாலுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் இன்ன வரைக்கும் பாவக்காயில் குழம்பு வச்சதுன்னா பாவக்காய் வறுத்தால் தான் உள்ளே போகும். அதனால் பாவக்காய் குழம்பு வச்சுருக்கேன். அதேமாதிரி கோவக்காய் குழம்பு வச்சது கிடையாது. இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் நம்ம இந்த மாதிரி காரக்குழம்பு இதுதான் மெத்தடு. கொத்தவரங்காய் வைக்கலாம், எல்லாமே இதே மெத்தடில் நம்ம செய்யலாங்க. பிகினர்ஸ்க்காக சொல்லிட்டு எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயந்தான். சின்ன பிள்ளைங்களாம் இப்போ சமைக்க ஆரம்பிச்சிட்டா இல்லை, பிகினர்ஸ் அவங்களுக்காக இது ஈஸி தான். இதே மெத்தடில் நம்ம எத்தனை வகை காய் வேணாலும் போட்டு நம்ம செய்யலாம். இதிலே 2-3 காய் போட்டு செய்யலாம். இதில் கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம், முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புளியை கரைச்சி ஊற்றிட்டு மறுபடியும் 2வது தரம் புளியை கரைச்சி தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வச்சு நம்ம கொதிக்க விட்டோம்னா தான் தண்ணியும் நல்லா கொதித்து வற்றி வரும்போது தான் குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி கூடுதலாகவே ஊற்றிட்டு நான் மூடி உப்பு செக் பண்ணிவிட்டு நான் மூடி வைக்க போகிறேன். அது கொதித்து வந்த உடனே நம்மளுக்கு திக்காயிடும். அவ்வளோதாங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. இது கொதித்து வரும்போது பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சொல்லவே வேண்டாம், அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். மூடி வச்சுட்டு அங்கிட்டு வேறு ஒன்றுமே செய்யணும். தேவைப்பட்டால் ஒரு முட்டை வச்சுக்கலாம், ஒரு அப்பளம், வத்தல், இந்த மாதிரி ஏதாவது பொரித்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி காரக்குழம்பு, கீரை, வத்தல் இல்லை முட்டை ஆம்லேட் போட்டு வச்சுக்கலாம். சின்ன பிள்ளைங்க இருக்க விட வந்து ஆம்லேட் போட்டால் என்ன ஒரு பெரிய விஷயம்னா முருங்கைக்கீரை காலியாகாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் போடாமல் அப்பளம், வத்தல் இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பாடு செமையாக நம்மளுக்கு உள்ளே போகும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன துண்டு தேங்காய், ஒரு 2 சில்லு மட்டும் தேங்காய் அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்க்கும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சேர்த்துட்டு கடைசியில் நம்ம வந்து இறக்க போயில கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு செமையாக ரெடி ஆயிடுச்சு. காரக்குழம்புன்னு சொல்லலாம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல தேங்காய் சில பேர் ஊற்ற மாட்டாங்க. நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன், ரொம்ப ஊற்றலை. இந்த கொஞ்சம் ஊற்றும் போது நம்மளுக்கு இந்த என்ன சொல்கிறது, காரத்தை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் அதோடய நான் வந்து சில துருவி கீறி வச்சுருந்தேன்னா அதுலேருந்து கொஞ்சத்தை பல்ஸில் போட்டு முருங்கைக்கீரையை போட்டேன். மிச்சம் கொஞ்சம் இருந்தது, அதை எப்படி ஊற்றிடலாமேன்னு சொல்லிட்டு அரைச்சி ஊற்றிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ இது கொதித்து வந்தோடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும். சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்படி ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு லெவல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜார் அலசி எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ மூடி ஒரு கொதித்தோடனே கடைசியில் கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் முருங்கைக்கீரை பொரியல் மட்டும்தாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி. நான் இன்றைக்கி வத்தலாம் எதுவுமே வறுக்கல. அப்பளம் வறுத்தோம்னாலும் கீரை காலியாகாது அப்படிங்கிறதுனால நான் எதுவும் செய்யலை. இது 2 மட்டும் தான் சாதம் வச்சுருக்கேன். வெள்ளை சாதத்துக்குமே நல்லாயிருக்கும், எந்த வகை சாதத்துக்கும் நல்லாயிருக்கும்.